ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ஏதாவது மங்களாச்சரணம் சொல்றீங்களா? ஓம் அஜானதிமிராந்தஸ்ய. சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वदान्तिह्यं। वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवम् सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाद्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण. தேங்க்யூ மாதாஜி. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கை தேகிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். ஹரிஹிதோம் தத்சத். கதாஞ்சன ஸ்மரதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மரேதி பரீதம் ஷ்யா ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று நம்ம பார்த்த பாகவதத்தில் எது மாதாஜி ஞாபகம் இருக்கு? நியூஸ் இங்க நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். ஹரி ஹரி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் நல்லா சேவிச்சேன். மங்கள ரங்கநாத ஆர்த்தி சுவாமிக்கு நல்லா ஜாய். கிடைச்சது. ஹாஃப் அன் அவர் அந்த குழந்தைக்கு ஸ்டேட்ஸ்ல இருக்காது மாதாஜியோட பையன் எல்லாருக்காகவும் வேண்டிட்டேன். ஹரி ஆச்சு ஹரி. இப்ப ராமானுஜர் சன்னதிக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்ரீரங்கம் சந்தோஷம் பிரபு, காத்தால ரொம்ப வந்தேன். சந்தோஷம். ஓகே நன்றிங்க மாதாஜி. பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்காகவும் வேண்டிட்டேன். நல்லா சேவை பண்ணேன். மங்களார்த்தி ஒரு ஹாஃப் அன் அவர் கிடைச்சது. 2:30 to 3 ரங்கநாதர் முன்னாடி அந்த சந்தன மண்டபத்துல உட்காந்துட்டு அது சேவை கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் இது. ரொம்ப அப்படியே இதுவா இருந்தது. பாதத்துல இருந்து உங்களை சேவை பார்த்தாலே, பண்ணேன். உங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. ஆமா இதெல்லாம் அது ஆச்சு. பிப்ரவரி 1 இருந்து இதுக்கு துவாரகா போறேன். அவரு அதுக்கு பிளான் நல்லபடியா வேண்டி தர்சனத்துக்கு. ஓகே பிரபு பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க, எங்களுக்கு எல்லாம் நல்லா பக்தி வேணும். எல்லாரும் அப்படியே எனக்கு கண்ணே தண்ணி வந்தது. ஆனந்த இப்படி தர்சனம் நான் பார்த்ததே இல்ல. கிட்டக்க உட்காந்து பெருமாளை சேவை செஞ்சு நல்லா ஆர்த்தி எல்லாம் பார்ப்பேன். மங்கள ஆர்த்தி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. பக்தர்கள் எல்லாம் இப்படிதான், எங்க போனாலும் பாகவதமும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. சோ நல்ல ஒரு மூடு. ஓகே, நேத்து பார்த்த பாகவதத்துல என்ன ஞாபகம் ராமானுஜ இருக்கு? சன்னதிக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே பிரபு, ஓகே பிரபு. என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. பிரச்சாரம் பண்ணி எல்லாரையுமே ஓரளவுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்கள மாத்திட்டோம்னா துஷ்டர்கள் இருக்கிறவங்கள ஈஸியா பனிஷ் பண்றதோ திருத்துறதோ பண்ணலாம்னு சொன்னீங்க. பாகவத்துல நம்ம பார்த்தோம். வெரி குட். ஓகே மாதாஜி. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்புறம் மனம் வாக்கு இன்னொன்னு சொன்னீங்க, அதனால நம்ம பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னொன்னு என்ன? மனம் வாக்கு அப்புறம் உடல், நம்மளுடைய தேகம் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? மனசுனால அப்புறம் வார்த்தையினால விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. பகவான் நமக்கு துன்பம் கொடுக்கறது நம்ம தூய்மைப்படுத்துறதுக்குன்னு சொன்னீங்க. பகவான் நமக்கு துன்பம் கொடுக்கறது கிடையாது. நம்மளுடைய வர துன்பம் நம்மளுடைய எல்லாம் கர்மவினையினால
லலிதா மாதாஜி சொல்றாங்க. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமக்கு ஏற்படுற தொல்லை, பாவம் இது எல்லாமே நம்ம தூய பக்தி பண்ணோம்னா அது படிப்படியா குறைஞ்சிடும் மாதாஜி. ஓகே. ஸோ அது வரதுக்கான காரணம் நம்மளுடைய கர்ம வினை. பகவான் நமக்கு தேடி வந்து துன்பம்லாம் கொடுக்க மாட்டார். நம்மளுடைய கர்ம வினையினால நம்ம துன்பப்படுறோம், அதை பகவான் குறைச்சி கொடுக்குறார். அது என்ன பண்றார் பகவான்? குறைச்சி எடுக்க கொடுக்குறார். வர வேண்டிய கஷ்டத்தை நமக்கு நம்ம சக்தி தகுந்து குறைச்சு கொடுக்குறாரு. இதை விட பெருசா வந்திருக்கணும், ஆனா ஆமா. நம்ம பகவான் கருணையினால நமக்கு சின்னதா வருது. ம். அது மாதிரி இன்னொன்னு நம்ம பரிசித் மகாராஜா கண்ணால பாக்குறாரு கலிபுருஷனையும் யார் தாக்கப்பட்டதுன்னு. ஆனாலும் அந்த இடத்துல தீர விசாரிக்கிறாரு. அப்ப நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே உடனே தீர்வு சொல்லக்கூடாது. ஒரு குறை ஒருத்தரை சொல்லிடக்கூடாது. காதால் கேட்கிறதோ கண்ணால் பாக்குறத விட தீர விசாரிக்கணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. நன்றி மாதாஜி. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போலாம். ஸோ கடைசி பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா பரீட்சித் மகாராஜ், அதாவது நேத்து பார்த்த ஸ்லோகத்துல 18வது பதத்துல கடைசி பேராகிராஃப், பரீட்சித் மகாராஜன் நேரடியான இந்த விஷமிக்கு எதிரான குற்றச்சாட்டை பெற விரும்பினார். ஆனால் மேற்கண்ட காரணங்களினால் அதை அழிக்க பசுவும் எருதும் மறுத்துவிட்டன. ஆனால் கற்பனை செய்யும் தத்துவவாதிகள் பகவானின் அனுமதியை அங்கீகரிப்பதில்லை. பின்வரும் வாதங்களில் விளக்க இருப்பதை போல தங்களுக்குரிய சொந்த வழியில் துன்பங்களுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க அவர்கள் முயல்கின்றனர். இத்தகைய கற்பனையாளர்கள் குழப்பமான மனதுடையவர்கள் என்றும் இவர்களால் பரமபுருஷ பகவானை சர்வ காரணங்களுக்கும் காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். ஸோ இதுதான் உண்மையான காரணம். பகவானுடைய கருணை தான் காரணம். நம்மளுடைய பாவ விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா பகவான் நமக்கு கருணையோட அந்த துன்பத்தை நமக்கு குறைச்சி கொடுக்கிறார். இதுதான் ஒரு பக்தனுடைய மனோநிலை. அதுதான் உண்மை. பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா பகவானை ஏத்துக்காத மற்றவங்க அவங்கள என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு காரணங்களை அவங்க சொல்றாங்க. இது காரணமா இருக்கலாம், அது காரணமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வ காரணமான பகவான் அவங்க ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த விளக்கங்கள் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம், கலி பெற்ற தண்டனையும் பரிசும். அதுல பதம் 19 இப்ப நம்ம படிக்க போறோம். பதம் 19. கேச்சித் விகல்பவனசா ஆஹோர் ஆத்மானமாத்மனஹ தெய்வம் அந்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திருத்தராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எல்லா வகையான இருமைகளையும் ஒப்புக்கொள்ள மறுக்கும் சில தத்துவவாதிகள் ஒருவரது சொந்த இன்ப துன்பங்களுக்கு அவரே பொறுப்பாளி என்று கூறுகின்றனர். பிறர் அமானுஷ்யமான சக்திகளே அதற்கு பொறுப்பு என்றும் மற்றவர்கள் செயல்தான் அதற்கு பொறுப்பென்றும் கூறுகின்றனர். ஆழ்ந்த பௌதிகவாதிகளோ இயற்கை தான் முடிவான காரணம் என்று சாதிக்கின்றனர். அவங்க மனசுக்கு போனபடி ஒவ்வொரு விஷயத்த ஒருத்தங்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தங்களும் சாஸ்திரத்தை ஆதாரமா வச்சு சொல்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை வச்சு அவங்க பேசுறாங்க. ஆனா அது முழுமையான அறிவா ஆகாது. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மேற்குறிப்பிட்டபடி ஜைமினியையும் அவரது ஆதரவாளர்களையும் போன்ற தத்துவவாதிகள் எல்லா இன்ப துன்பங்களுக்கும் பலன் கருதும் செயல்களே மூல காரணம் என்று நிலைநாட்டுகின்றனர். மேலும் பரம அதிகாரியான சக்தி வாய்ந்த பகவான் ஒருவர் இருந்தாலும் அவர் ஒருவரின் செயல்களுக்கேற்பவே பலன்களை அளிக்கிறார் என்பதால் அவரும் அக்கர்மங்களின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவரே என்றும் அவர்கள் நிலைநாட்டுகின்றனர். செயல் ஒரு குறிப்பிட்ட நபரால் செய்யப்படுகிறது என்பதால் அது சுதந்திரமானது அல்ல என்றும் அதனால் செயலாற்றுபவரே அவரது சொந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பௌதிக பற்றிலிருந்து ஒருவன் தனது மனதை விடுவித்துக் கொள்வதன் மூலம் அவனால் பௌதிக துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று பகவத்கீதையும் 6.5 உறுதி செய்கிறது. எனவே ஜடப்பற்றில் மனதை ஈடுபடுத்தி ஜடத்தில் ஒருவர் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இவ்வாறாக ஒருவரது இன்ப துன்பங்களில் அவரது மனம் அவருக்கு நண்பனாகவோ அல்லது எதிரியாகவோ உள்ளது. பௌதிகமான சாங்கிய தத்துவத்தை கொண்டுள்ள நாஸ்திகர்கள்
ஜட இயற்கைதான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் என்று வாதிக்கின்றனர். பௌதிக மூலப்பொருட்களின் சேர்க்கைகள்தான் பௌதிக இன்பத் துன்பங்களுக்கு காரணங்களாக உள்ளன என்றும், ஜடத்தின் நசிவுதான் எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான வழி என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அணுக்களின் சேர்க்கைதான் அனைத்திற்கும் காரணம் என்பது கௌதமர் மற்றும் கனாடர் ஆகியோரின் கண்டுபிடிப்பாகும். மேலும் அஷ்டாவத்ரரை போன்ற அருவவாதிகள், ஆன்மீகமான பிரம்ம ஜோதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்று வாதிக்கின்றனர். ஆனால் பகவத்கீதையில் பகவான் தாமே அருவ பிரம்மத்திற்கு பிறப்பிடம் என்றும், அதனால் பரம புருஷராகிய அவரே சர்வ காரணங்களுக்கும் முடிவான காரணம் என்றும் அறிவிக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் சர்வ காரணங்களுக்கும் முடிவான காரணம் என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம அந்த 6 விதமான தத்துவங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? என்னென்ன தத்துவங்களை பத்தி பார்த்தோம் நேத்து? வைசேஷிகம், அதுக்கப்புறம் நியாயா, சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்த சூத்திரம். இந்த 6 தத்துவங்களை பத்தி பார்த்தோம். இதுல ஒண்ணுதான் பகவானை ஏத்துக்குதுன்னு சொன்னேன். என்ன தத்துவம்? எந்த தத்துவத்துல தான் பகவான் நிலைநாட்டப்படுறார்? வேதாந்த சூத்திரம். ஸோ அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திரத்துக்கான இயற்கையான ஒரு விளக்கமா இருக்கு, வியாக்கியானமா இருக்கு. வேதாந்த சூத்திரத்துல பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத வியாசதேவர் பாகவதத்து மூலமா நமக்கு அதை புரிய வைக்கிறார். வேதாந்த சூத்திரத்தோட கருத்துக்களை நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்றார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அணுதாம்பா, எல்லா கஷ்டத்துக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றார். அந்த தர்க்க சாஸ்திரம் நியாயம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா பக்கமும் பேசுவாங்க, இந்த பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கம் பேசுவாங்க, எல்லா பக்கமும் பேசுவாங்க. எந்த சைடு அவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்த சைடு தான் சரி அப்படின்னு விவாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க. அடுத்தது என்ன அப்படின்னா யோகா. இது ஒரு விதமான முறை. பதஞ்சலியான பகவானை தான் தியானம் பண்ணி சொல்லி கொடுக்குறார். பட் அதுல பரமபுருஷ பகவானை சொல்றது கிடையாது, பரமாத்மாவுடைய ரூபத்து வரைக்கும் தான் அவங்க போறாங்க. சாங்கிய தத்துவவாதிகள் அதுல தேவஹூதியுடைய மகனான கபில தேவர் பகவானுடைய அவதாரம், அவருடைய சாங்கிய தத்துவம் ஆன்மீகமானது. ஆனா பௌதிக சாங்கிய தத்துவம் பகவானை மறுத்து பௌதிக இயற்கையினுடைய 24 மூலக்கூறுகளை மட்டும் ஆராய்ச்சி செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முடிவை சொல்றாங்க. ஆனா முடிவான முடிவு என்னன்னா, எல்லாத்துக்கும் பரம காரணமா இருக்கிறவர் பகவான் தான். ஸோ இப்ப ஜெய்மினி அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் மீமாம்சம், ஜெய்மினியோடது மீமாம்சம், கர்ம மீமாம்சம். எல்லாத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றார். நம்ம நேத்தே பார்த்தோம், நம்ம செயல்கள் மட்டும்தான் காரணம், அதுக்கு மேல ஒரு பரம அதிகாரி கிடையாது. நான் இந்த செயல் செய்யறேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த பலனை அவர் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. பகவான் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காம இருந்தாலும் கொடுக்காம இருக்கலாம். அவருக்கு எல்லா விதமான சுதந்திரமும் பகவானுக்கு இருக்கு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு இதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ண முடியாது. பட் மீமாம்சவாதிகள் அதைத்தான் நினைக்கிறாங்க. நான் இதை பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த பலன் வந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. இந்த உலகத்துல அது மாதிரி ஒரு காரியம் கூட நடக்காது. எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது ஸோ பகவானும் அந்த பலனுக்கு உட்பட்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்ற கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தானே பலன் கிடைக்குது இல்லையா? நம்ம அதானே சொல்றோம், நம்ம பண்ற கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், அதை பகவான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் தானே அப்போ பெருசு, நான் பண்றதை வச்சு தானே பகவான் கொடுக்குறார், அதனால பகவானும் அதுக்கு உட்பட்டவர் அப்படின்னு அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா பகவான் அதுக்கு உட்பட்டவர் கிடையாது. பகவான் நினைச்சா ஒருத்தரை எல்லா பாவ விளைவுலேருந்தும் போக்கி அவரை வைகுண்டத்துக்கும் அனுப்ப முடியும். சில பேரை பகவான் ஏத்துக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால அது பகவான் ஸ்வராட். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அஸ்ய யதஹ அன்வயத் இதரதாஸ் சார்தேஷு அபிஞஸ்வராட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது.
ஸ்வராட் அப்படின்னா முழுக்க முழுக்க சுதந்திரமானவர் பகவான். அவர் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அடுத்தது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு 6.5 அந்த ஸ்லோகத்துல, மனதினால ஒருத்தர் என்ன பண்ணணும், தன்னை உயர்த்தி கொள்ளணும், தன்னை இந்த பௌதிக பந்தத்திலேருந்து விடுவிச்சுக்கணும். ஏன்னா மனம்தான் காரணம், பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனம்தான் காரணம். உதாரேதாத்மன ஆத்மானம் ஆத்மானம் அவசேதயேத் ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்தூர் ஆத்மைவ ரிபுராத்மனக அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ மனதினால தன்னை விடுவிச்சுக்கணுமே தவிர, மனதினால என்ன பண்ணக்கூடாது, திரும்ப இந்த பௌதிக உலகத்துல நாம சிக்கி கொள்ளக்கூடாது. அதனால அந்த மனம் அப்படிங்கிறது நமக்கு எதிரியாவும் செயல்படும், நண்பனாவும் செயல்படும். எப்போ மனம் சாஸ்திரங்களுடைய அறிவுரைப்படி நடக்குதோ அப்போ அது நமக்கு நண்பன். எப்போ மனம் சாஸ்திரங்களை விட்டு அதனுடைய போக்குல நம்மளை இழுத்துட்டு போகுதோ அப்போ அது என்ன, நம்முடைய எதிரி. ஆனா நமக்கு அது புரியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பிரபா சொல்ற, நீ ஒரு க்ஷணம் கிருஷ்ணன் நாமத்தை சொல்லலைனாலும் உடனே உன்னை மாயா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு உண்மை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பௌதிக தத்துவமான அந்த சாங்கியவாதிகளை பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியில முடிவான முடிவு என்ன அப்படின்னாக்க, பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அஷ்டவக்ரர் ஒரு பெரிய முனிவர். அவங்களாம் அருவவாதிகள், பிரம்மஜோதியோட நிக்கிறவங்க. சில பேர் பரமாத்மா வரைக்கும் போறவங்க, பதஞ்சலி போன்றவங்க. ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறவர் பகவான் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் 20. அப்ரதர்கீயாத் அனிர்தேஸ்யாத் இதி கேஷ் அபி நிச்சயः அத்ரானுரூபம் ராஜர்ஷே விம்ருஷ ஸ்வமனீஷயா. விவாதத்தினால் துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்து அறியவோ அல்லது கற்பனையின் மூலமாக அதை அறியவோ அல்லது வார்த்தைகளினால் அதை விவரிக்கவோ ஒருவராலும் முடியாது என்று நம்பும் சில அறிஞர்களும் உள்ளனர். ராஜரிஷியே, இதில் எது பொருத்தமானது என்பதை உமது புத்தியால் நீரே ஆராய்ந்து கொள்ளும். ஸோ இந்த மாதிரி தத்துவங்கள் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒண்ணுமே புரியாது, நமக்கு என்ன பேசுறாங்கன்னே புரியாது. அந்த மாதிரி எல்லாம் பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதையும் குழப்பி விட்டுருவாங்க. பொருளுரை. மீனாட்சி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு மேலே விளக்கியது போல் பரமபுருஷரின் அனுமதியின்றி எதுவும் நடைபெறாது என்பதில் பகவத் பக்தர்களான வைஷ்ணவர்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். பகவான் எங்கும் பரவியுள்ள பரமாத்மா என்பதால் அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் கண்காணித்து அவற்றிற்கு சாட்சியாக உள்ளார் என்று பகவத்கீதை 15:15 உறுதி செய்வதால் அவரே பரம கண்காணிப்பாளர். தகுதியுள்ள ஒரு நீதிபதியின் முன் நிரூபிக்கப்பட்டால் அல்லாது ஒருவரை அவரது கெட்ட செயல்களுக்காக தண்டிக்கக்கூடாது என்ற நாஸ்திகளின் விவாதம் இங்கு தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஜீவராசியில் நிரந்தர சாட்சியும் இணைபிரியா தோழருமான பகவானை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கடந்த வாழ்விலோ அல்லது தற்போதைய வாழ்விலோ தான் செய்துள்ள அனைத்தையும் ஒரு ஜீவராசி மறந்துவிடக்கூடும். ஆனால் ஜடவுடல் என்னும் ஒரே மரத்தில் தனிப்பட்ட ஆத்மாவும் பரமாத்மாவும் இரு பறவைகளில் போல் அமர்ந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுள் ஒருவரான ஜீவராசி மரத்திலுள்ள கனிகளை அனுபவிக்கிறான். ஆனால் பரமாத்மா சாட்சியாக இருந்து அச்செயல்களை கண்காணிக்கிறார். எனவே ஜீவராசியின் எல்லா செயல்களுக்கும் உண்மைகள் சாட்சியாக இருப்பவர் பரமாத்மாவே. அவரது தூண்டுதலால் மட்டுமே கடந்த காலத்தில் தான் செய்திருப்பதை ஒரு ஜீவராசியால் நினைவு கூறவோ அல்லது மறுக்கவோ முடியும். எனவே அவர் எங்கும் பரவியுள்ள அருவ பிரம்மாவாகவும் எல்லோர் இதயத்திலும் இதயவாசியான பரமாத்மாவாகவும் இருக்கிறார். அவர் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை எல்லாம் அறிந்திருப்பவர் ஆவார். அவரிடமிருந்து மறைக்கப்படக்கூடியது எதுவும் இல்லை. பக்தர்கள் இவ்வுண்மையை அறிந்திருப்பதால் பலன்களில் அதிக ஆசை கொள்ளாமல் தங்கள் கடமைகளை அவர்கள் மனப்பூர்வமாக செய்கின்றனர். மேலும் பகவானின் எதிர்ச்செயல்களை ஒருவரால் கற்பனையாகவோ அல்லது புலமையினாலவோ கணக்கிட முடியாது. அவர் ஏன் சிலரை துன்பத்தில் புகுத்துகிறார், மற்றவர்களை அப்படி செய்வதில்லை. அவர் வேதத்தை அறிந்த பரமஞானி என்பதால்
அவரே உண்மையான வேதாந்தி ஆவார். அதே சமயம் வேதாந்தத்தை தொகுத்தவரும் அவரே. அவருக்கு சுதந்திரமானவர் ஒருவரும் இல்லை. மேலும் வெவ்வேறு வழிகளில் அனைவரும் அவரது சேவையில் ஈடுபட்டுள்ளனர். பந்தப்பட்ட நிலையில் இத்தகைய சேவைகளை ஜீவராசி ஜட இயற்கையின் கட்டாயத்தினால் செய்கிறான். ஆனால் முக்தியடைந்த நிலையில் பகவானுக்கு தன்னிச்சையான தொண்டு செய்வதில் ஆன்மீக இயற்கை ஜீவராசிக்கு உதவுகிறது. பகவானின் செயல்களின் முரண்பாடும் குற்றமும் இல்லை. நினைத்திற்கரிய பகவானின் செயல்களை பீஷ்மதேவர் சரியாக மதிப்பிட்டுள்ளார். எனவே முடிவு என்னவெனில், ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய இரு தூண்களான பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பூமி தங்கம் பாதுகாப்பளிக்கும் முறையை பரீட்சித்து மகாராஜன் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அவர் ஒரு சீரிய அரசர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவே தர்மத்தின் பிரதிநிதியும் பூமியின் பிரதிநிதியும் துன்புறுவதைப் போல் அரசரின் முன் காட்டப்பட்டது. அனைவரும் பகவானின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர். எனவே பரீட்சித் மகாராஜனின் பெருமையை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் சோதிக்கப்பட்டார். இப்பொழுது அவருடைய புத்தி கூர்மையினால் அவர் எப்படி இப்பிரச்சனையை தீர்க்கப் போகிறார் என்பதை நாம் காண்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. 15.15 என்ன ஸ்லோகம் பகவத்கீதையில? सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिज्ञानम् अपोहनं च वेदैश्च सर्वे अहमेव वेद्यो वेदान्त कृत्वेद विद्येव चाहम्. हरे कृष्ण தேங்க்யூ माताजी. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அர்த்தம்? அர்த்தம் வந்து, நான் எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறேன். ஆனா நான் தான் வேதத்தை தொகுத்தவன். வேதங்கள் மூலமா அறியப்பட வேண்டியவன் நான் தான். நான் தான் எல்லாருக்கும் ஞாபக சக்தி, மறதி, அறிவு எல்லாத்தையும் வழங்குறது நான் தான். வேதத்தை தொகுத்தவர், வேதங்களால அறியப்பட வேண்டியவர். அதுதான் மாதாஜி. வேதங்களை கொடுத்தவர் எல்லாரும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வெரி குட், சூப்பர். ஸோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் அப்படின்னு சொல்றார். சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. சன்னிவிஷ்ட அப்படின்னா வீற்றிருக்கிறார். ஹிருதி அப்படின்னா இதயத்துல. சர்வசிய சாகம் அகம். அகம்னா நான். எல்லாருடைய இதயத்திலையும் நான் இருக்கேன். இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்மிருதி அப்படின்னா ஞாபக சக்தி, ஞானம் அறிவு, அபோகனம் மறதி, இந்த மூணுத்தையும் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால கடந்த காலத்தில் நம்ம செய்திருக்கிற காரியங்களை நாம மறந்துருக்கலாம், பகவான் மறக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி இங்க பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்க. என்ன உதாரணம்னா, ஒரு நீதிபதியோட உதாரணம் கொடுத்துருக்க. ஒரு கோர்ட் இருக்கு, ஒரு நபர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த நீதிபதிக்கு முன்னாடி சரியான சாட்சியங்களோட நிரூபிச்சாதான் அவர் குற்றவாளி இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணுவார் அந்த நீதிபதி? சாட்சியங்கள் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அவரை விட்டுருவாரு. இந்த நபர் வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவாரு. ஆனா பகவானுடைய சட்டம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பகவான் முன்னாடி வேற யாரும் சாட்சி எல்லாம் தேவையில்லை, அவரே சாட்சி. அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது? பொய் சாட்சி எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி நான் குற்றவாளி கிடையாது அப்படிலாம் நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சாட்சியா இருக்கார். ஸோ அதான் பிரபுபாதர் வந்து இன்னொரு இதுவும் கொடுக்குறார். ஒரு மரத்துல 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை என்ன பண்ணுது? அந்த மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிடுது. இன்னொரு பறவை சாட்சியா பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த சாட்சியா இருக்கிற பறவை யாரு? பரமாத்மா. அந்த பழத்தை சாப்பிடுற பறவை யாரு? ஜீவாத்மா. நாம தான். ஜீவாத்மா வேற எங்கேயோ இருக்கார் போல இருக்கு, அமெரிக்கால இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கூடாது. ஜீவாத்மா யாரு? நம்ம தான். சோ நம்ம என்னென்ன காரியம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கறத, பழத்தை சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்னென்ன காரியம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கறத பகவான் பரமாத்மா சாட்சியா இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சோ அதனால இப்ப பரீட்சித் மகாராஜர் இந்த மாதிரி ஒரு குழப்பமான பதிலை வச்சு என்ன முடிவுக்கு வரப்போறார்? அந்த கலிபுருஷன் தான் அவங்கள துன்புறுத்தினது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். நெக்ஸ்ட் பார்ப்போம். சூத உவாச்ச ஏவம் தர்மே பிரவததி ச சம்ராட் த்விஜசத்தமாக சமாஹிதேன மனசா விகேதக பர்யஷஷ்டதம். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், பிராமண சிரேஷ்டரே, தர்ம தேவதையின் பேச்சை கேட்ட பரீட்சித் மகாராஜன் பூரண திருப்தி அடைந்து பிழையோ வருத்தமோ இன்றி பதிலளித்தார். மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா?
हरे कृष्ण माताजी ஹரே கிருஷ்ணா. ஒரு சிலப்பிரபாக்கு ஜெய். தர்ம தேவதையான எருதின் கூற்று தத்துவமும் அறிவும் நிறைந்ததாக இருந்தது. மேலும் துன்புறும் எருது ஒரு சாதாரண எருதல்ல என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பதால் அரசர் திருப்தி அடைந்தார். பரமபுருஷரின் சட்டத்தில் ஒருவர் நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் அல்லாது இத்தகைய தத்துவ உண்மைகளை தொட்டு அவரால் பேச முடியாது. விவேகியான அரசரும் சந்தேகங்களோ தவறுகளோ இல்லாமல் சரியாக பதில் அளித்தார். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 6 தத்துவங்களும் வேதங்களை அடிப்படையா வச்சு இருக்கிறதுனால இதை மறுக்கவும் முடியாது, இதை நாஸ்திகம் சொல்லி ஒதுக்கவும் முடியாது. ஸோ இந்த தத்துவங்களை ஏற்றுக்கிட்டும் ஆகணும். ஆனால் இதை விட உயர்ந்த உண்மை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதங்கள் அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கி இருக்கு, எல்லாத்துக்கும் வழி வந்து வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் பகவான் சொல்றார், இந்த வேதங்களுடைய இந்த கவர்ச்சிகரமான விஷயத்தெல்லாம் விட்டு மேலே வா. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்துவந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்றார். ஸோ 3 குணங்களுக்கு உட்பட்டவர்களுக்காக வேதங்கள் கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசனா காண்டம், அதுக்கப்புறம் தான் பக்தி வருது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இந்த 6 தத்துவங்களும் வேதங்கள்ல இருக்கக்கூடியதான். ஸோ வேதங்களை இவங்க மறுக்கல, வேதங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அதனால இந்த அறிவு முழுமையா இருந்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். தர்மம் பிரபீக்ஷி ராஜ உவாச்ச தர்மம் பிரபீக்ஷி தர்மஜ்ஞ தர்மோ அசி விருஷரூபதிருக் யத் அதர்ம கிருதகஸ்தானம் சூச்சகஸ்யாபி தத் பவேத். மொழிபெயர்ப்பு. அரசர் கூறினார், தர்மம் அறிந்த நீ ஒரு எருதின் வடிவத்தை தாங்கி இருக்கிறாய். மேலும் அதர்மம் செய்தவனுக்கு ஏற்படும் நிலை அதை குறித்து பேசுபவனுக்கும் ஏற்படும் என்ற தத்துவத்திற்கு ஏற்பவே நீ பேசுகிறாய். நீ தர்ம தேவதையே அன்றி வேறு யாரும் இல்லை. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஸ்ரீல கிருஷ்ணா. பிரபுவுக்கு ஜெய். ஒருவர் ஆதரவாகவோ அல்லது விசமியாகவோ இருப்பதற்கு ஒருவரும் நேரடியான பொறுப்பாளி அல்ல என்பது ஒரு பக்தரின் முடிவாகும். பகவானின் அனுமதியே இதற்கு காரணம் என்பதை அவர் அறிவார். ஆனால் லாப நஷ்டம் ஆகிய இரண்டும் பகவானால் அளிக்கப்பட்டவையே என்று அவர் எடுத்துக்கொள்வதால் அவை பகவானின் கருணையே என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். லாபத்தை பொறுத்தவரை அது பகவானால் அனுப்பப்பட்டதென்பதை யாரும் மறுக்க மாட்டார். ஆனால் நஷ்டத்தை பொறுத்தவரை பகவான் எப்படி இரக்கமில்லாமல் அவரது பக்தனை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தி விடுகிறார் என்ற சந்தேகம் ஒருவருக்கு ஏற்படக்கூடும். இயேசு கிறிஸ்து அறியாத மக்களால் சிலுவையில் அறையப்பட்டு பெருந்துன்பத்திற்கு ஆளானது போல் காணப்பட்டார். ஆனால் தீங்கிழைத்தவர்களிடம் அவர் சிறிதும் கோபப்படவில்லை. இதுவே அனுகூலமான அல்லது அனுகூலமற்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் முறையாகும். எனவே ஒரு பக்தருக்கு விசமியை அல்லது தீங்கு செய்தவனை அடையாளம் காண்பவனும் அந்த விசமிக்கு சமமான பாவம் செய்தவனாகவே தெரிகிறான். பகவானின் கருணையால் பக்தன் எல்லா தீமைகளையும் பொறுத்து கொள்கிறான். பரிசித் மகாராஜர் இதை கவனித்ததால் அந்த எருது தர்ம தேவதையே என்பதை புரிந்து கொண்டார். அதாவது ஒரு பக்தனுக்கு துன்பமே இல்லை, ஏனெனில் அனைத்திலும் பகவானையே காணும் பக்தன் ஒருவனுக்கு பெயரளவேயான அத்துன்பமும் கூட பகவானின் கருணையே. பிறரால் துன்புறுத்தப்படும் போது அனைவரும் அரசாங்க அதிகாரிகளிடம் புகார் செய்வார்கள் என்ற போதிலும் கலிபுருஷனால் சித்திரவதை செய்யப்பட்டதை குறித்து பசுவும் எருதுவும் அரசனிடம் எந்த புகாரும் செய்யவில்லை. எருதின் அசாதாரணமான நடத்தையை கொண்டு அது நிச்சயமாக தர்ம தேவதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அரசர் முடிவு செய்தார். ஏனெனில் மத கோட்பாடுகளின் மென்மையான நுட்பங்களை வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காலம்புற நாங்கள் ஒரு செஷன் படித்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா தக்ஷன் வந்து நாரதரை சபிக்கிறார். ஏன்னா தக்ஷனுடைய மகன்களை நாரதர் வந்து பகவானுடைய பக்தி பாதையை நோக்கி திருப்பி விட்டுட்டார். ஒருத்தர் 2 பேரை இல்லை, முதல்ல 10,000 பேர் வந்தாங்க, 10,000 பேரையும் பக்தர்களாக்கிட்டார். அடுத்து ஒரு 1000 பேர் அனுப்புறார், அவங்களையும் பக்தர்களாக்கிடுறார். அதனால தக்ஷனுக்கு கோபம் வந்து நாரதரை சபிக்கிறார். அப்போ நாரதர் வந்து எந்த வருத்தமோ கோபமோ அடையலை. அவர் என்ன பண்றாருன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அவர் வந்து தக்ஷனை எதுவும் சொல்லலை. இன்னும் சொல்லப்போனா அங்கே நின்று எல்லாத்திட்டும் வாங்கிக்கிறாராம். கண்ணா அப்படின்னான்னு பேசுறார் தக்ஷன். நீ வந்து ஒரு சாது மாதிரி உடை அணிஞ்சிருக்க, நீ வந்து ஒரு அசாது, உனக்கு பகவானுடைய புகழே நீ குறைக்கிற, பகவான் கிட்ட இருந்து
பகவானுடைய பக்தனா வேஷம் போட்டுட்டு இருக்க அப்படின்லாம் கண்ணா பின்னான்லாம் பேசுறார். எப்படி சிவபெருமான பேசினாரோ அதை விட மோசமா பேசுறார். தக்ஷன் மாறவே இல்லை தக்ஷன். ஸோ அப்போ நாரதர் இதெல்லாம் பொறுத்துக்கிறார். அவர் வந்து பதிலுக்கு சர்விக்கல ஒன்றும் பண்ணல. ஸோ பகவத் பக்தர்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பகவான் தான் சர்வ காரணம். இதெல்லாம் வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால இந்த எருது வந்து டைரக்டா இந்த கலிபுருஷனை சொல்லலை. ஏன்னா யார் வந்து இன்னொருத்தர் மேல அந்த குற்றத்தை சொல்றாங்களோ அவர் அந்த குற்றத்தை செய்ததான அந்த பாவத்தை அவர் ஏத்துக்கணும் அப்படின்னு தர்மத்துல ஒரு இது இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஒரு சம்பவம். ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசர் வந்து ரொம்ப நல்ல பக்தர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அவரோட நாட்டுக்கு வரக்கூடிய வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் எல்லாருக்கும் டெய்லி அவர் வந்து விருந்து உபச்சாரணை பண்ணுவார். அந்த மாதிரி டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய அரண்மனையில வந்து அந்த விருந்து உபச்சாரத்தை ஏத்துப்பாங்க. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, இந்த கதையை நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். ஓகே, இல்ல மாதாஜி கேட்டிருக்கோம் மாதாஜி. எனிவே கேட்டிருந்தாலும் சரி கேட்கலனாலும் சரி இன்னொரு தடவை கேட்போம். சொல்லுங்க மாதாஜி. ஸோ ஒரு சமயத்துல என்ன ஆகுது, இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அவர் வந்து விருந்து கொடுக்குறாரு. அப்போ சாப்பிட்ட எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க இல்லையா? உடனே என்ன காரணம், இந்த அரசருக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. எப்படி என்ன ஆச்சு புரியவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமையல் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, மேலேந்து ஒரு கழுகு ஒரு பாம்பை அது வந்து வாயில பிடிச்சிட்டு அது வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அந்த பாம்பு இறக்குற தருவாயில இருக்கு. அதோட வாயிலேருந்து அந்த விஷம் வந்து அந்த சமையல் அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த உணவுல கலந்துடுது. இது வந்து அந்த கழுகுக்கும் தெரியாது, அந்த பாம்புக்கும். இவங்க கீழே சமைச்சிட்டு இருக்காங்க, அதுல நான் விஷத்தை போடுறேன் அப்படின்னு அந்த பாம்புக்கும் தெரியாது. அது வந்து சமைக்கிறவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷம் வந்து விழுந்துருச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதனால எல்லாரும் இறந்துட்டாங்க. இந்த கேஸ் எங்க போகுது, யமதர்மராஜனுடைய சபைக்கு போகுது. இப்ப யார் மேல தப்பு, இந்த அரசர் மேல தவறா, அவர் செய்த பாவமா, சமைச்சவங்க செய்த பாவமா, இல்ல அந்த பாம்புடைய தவறா, இந்த கழுகோட தவறா, யாருடைய தவறு அப்படின்னு யமதர்மராஜன் எல்லாரும் உட்கார்ந்து அங்க வந்து இந்த கேஸ ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு முடிவுக்கு வரவே முடியல. ஏன் அப்படின்னா யாரும் அந்த இன்டென்ஷனா அதை பண்ணவே இல்லை இல்லையா? அந்த அரசருக்கும் அந்த இன்டென்ஷன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் அவர் கிடையாது. அவர் வந்து நல்ல மனசோட எல்லாருக்கும் வந்து விருந்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு இருக்காரு, டெய்லி பண்ணிட்டு இருக்காரு அவர். ஒரு பக்கம் சமைச்சவங்க அப்பாவிகள், அவங்களும் வந்து நல்ல மனசோட எல்லாருக்கும் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கழுகு அந்த பக்கம் அதோட உணவு அது, அந்த பாம்பு அதை தூக்கிட்டு அது போயிட்டு இருக்கு. இது சாக கிடக்கிற பாம்பு, அதோட வாயிலிருந்து விஷம் கக்கி அது வந்து விழுந்துருச்சு. பட் யாருடைய தவறு அப்படின்னு ஒரு முடிவுக்கே வர முடியல. சரி, இந்த கேஸை கொஞ்ச நாள் நம்ம வந்து பெண்டிங் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, அந்த ஊருக்கு இதே மாதிரி நிறைய அடியார்கள் வைஷ்ணவர்கள்லாம் வர்றாங்க. அவங்க வர வழியில அவங்களுக்கு அரண்மனைக்கு வழி தெரியல. அப்போ வர வழியில ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த நாட்டு அரசரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், வர்றவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து நல்ல சாப்பாடு போடுவாராமே, அந்த அரண்மனைக்கு போகிற வழி என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஓ நீங்கள்லாம் ராஜா வீட்டு விருந்துக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பார்த்து பார்த்து இதுதான் கடைசி விருந்தா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது கடைசி விருந்தா, ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு. அங்கே போய் சாப்பிட்டீங்க என்ன ஆகுங்க, உங்க உயிர் போயிடும், எல்லாரையும் விஷம் வச்சு கொண்டுடுவார் அந்த ராஜா அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மராஜா யாரை பிடிச்சாரு, அந்த அம்மாவை பிடி. யார் இப்போ குற்றவாளி, அந்த அம்மா தான் குற்றவாளி. யார் வந்து இந்த பொல்லாத்தனத்தை பேசினாங்களோ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி பிடிச்சி போட்டாங்க. அப்போ நம்ம பார்க்குற நியூஸ் சேனல்லாம் என்ன ஆகும், அதை கேட்குற நம்மெல்லாம் என்ன ஆகும்? சதாசர்வ காலமும் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், இங்கே அந்த குற்றம் நடந்தது, இங்கே குற்றம் நடந்தது, இதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கே ஊர் வம்பு, உலகத்து வம்பு. நம்ம ஹரகிருஷ்ணா சொன்னோமா, பாகவதம் பகவத்கீதை படித்தோம், இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். நம்ம பரீட்சித் மகாராஜர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், எப்படி வந்து பீஷ்மதேவர் உபதேசம் பண்ணார், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், இதை பற்றிலாம் பேசலாம்.
எந்த பக்தர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி இவங்களை பத்திலாம் நம்ம பேசணும்னா வம்பே கிடையாது, பக்தி ஜாஸ்தியாகும். ஆனா இந்த மாதிரி என்ன உண்மை எது போய் எதுவுமே இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல எந்த செய்தி உண்மை அப்படிங்கிறதே பெரிய குழப்பம். எந்த செய்தி உண்மையான செய்தி, எந்த செய்தி பொய்யான செய்திங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. ஆளுக்கு என்னென்னத்தையோ சொல்லிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. அதனால குற்றம் யார் இன்னொருத்தர் மேல சொல்றாங்களோ அந்த பாவம் அவங்கள போய் சேரும் அப்படிங்கிறதும் நியாயசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த எருது என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பேசாம நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நாங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பரீட்சித் மகாராஜருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால அவரும் என்ன செய்யறாரு, நீ ஒரு தர்ம தேவதை தான், ஏன்னா இவ்வளோ ஒரு தர்மத்தை இவ்வளோ தெளிவா பேசும்போது கண்டிப்பா சாதாரண எருது கிடையாது அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிறார். 23 ஸ்லோகம். अथवा देवमायाया नूनं गतिरगोचरा चेतसो वचसश्चापि பூதானாம் इति நிச்சயः. இவ்வாறாக பகவானின் சக்திகள் நினைத்திற்கரியவை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மன கற்பனையாலோ வார்த்தை ஜாலங்களாலோ அவற்றை ஒருவரால் மதிப்பிட முடியாது. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். முடிந்த முடிவாக அனைத்தையும் செய்பவர் பகவான் தான் என்பதை ஒரு பக்தர் அறிந்த போதிலும் அவர் ஏன் ஒரு வேஷதாரியை அடையாளம் கண்டுகொள்வதில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பக்கூடும். முடிவாக அனைத்தையும் செய்பவரை அறிந்தும் ஒன்றை உண்மையாக செய்தவனை பற்றி அறியாதது போல் ஒருவர் காட்டிக்கொள்ளக்கூடாது. இச்சந்தேகத்திற்கு விடை என்னவெனில், பகவானின் பிரதிநிதியாக செயற்படும் அவரது மாயா சக்தியால் அல்லது ஜட சக்தியாலே அனைத்தும் செய்யப்படுகின்றன என்பதால் பகவானும் இதற்கு நேரடியாக பொறுப்பாளி அல்ல. பௌதிக சக்தியானது பரம அதிகாரியான பகவானை பற்றி எப்பொழுதும் சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. பரம புருஷனின் அனுமதியின்றி எதுவும் நடக்காது என்பது தர்ம தேவதைக்கு நன்கு தெரிந்திருந்தது. இருப்பினும் மாயா சக்தியால் சந்தேகங்களுக்கு உட்படுத்தப்பட்டதால் தர்ம தேவதை பரம காரணத்தை குறிப்பிடாமல் அதிலிருந்து விலகி கொண்டது. இச்சந்தேகம் கலி மற்றும் ஜட சக்தி ஆகியவற்றின் களங்கத்தினால் விளைந்ததாகும். கலியுக சூழ்நிலை மாயா சக்தியால் மிகைப்படுத்தப்படுகிறது. இப்பெருக்கத்தின் அளவு விவரிக்க முடியாததாகும். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே அப்படின்னு பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். ஸோ ஜட இயற்கையினுடைய அந்த 3 குணங்கள்னாலதான் எல்லா காரியங்களும் செய்யப்படுது. ஆனா யார் முட்டாளும் அவன் நினைச்சுக்கிறான் நான் தான் காரியம் செய்யறேன் அப்படின்னு. அதனால பல காரணங்கள் ஒரு காரியத்துக்கு இருக்கு. இதுல யாருன்னு சொல்லி எப்படி நம்ம அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த குழப்பமும் எதனால வந்தது அப்படின்னா பகவானுடைய மாயாசக்தினாலதான் அந்த குழப்பமும் வந்தது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். தபக சௌச்சம் தயா சத்யம் இதி பாதாக கிருதே கிருதாக அதர்மாம்ஸ்சைஸ்த்ரயோ பக்னா ஸ்மயசங்க மதைஸ்தவ. சத்தியுகத்தில் உனது 4 கால்களும் தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை என்னும் 4 கொள்கைகளால் நிலைநாட்டப்பட்டிருந்தன. ஆனால் தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவற்றின் உருவிலுள்ள அளவு கடந்த அதர்மங்களின் காரணத்தால் உனது 3 கால்கள் உடைந்து விட்டதாக தெரிகிறது. இப்ப பரீட்சித் மகாராஜன்னு சொல்றார், நீ முன்னாடி சத்தியுகத்துல தப அப்படின்னாக்க தவம், சௌச்சம் தூய்மை, தயைனா கருணை, சத்தியம்னா உண்மை, இந்த 4ம் தர்மத்தினுடைய 4 கால்கள். என்னென்ன? தப, சௌச்சம், தயா, சத்தியம். தவம், தூய்மை, கருணை, உண்மை, இந்த 4ம் தர்மத்தினுடைய 4 கால்கள். இதை மறக்கவே கூடாது. இதை அழுத்தமா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கும் நாம கடைபிடிக்கிற 4 சட்டத்திட்டத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. எதுக்காக பிரபுபாதர் நமக்கு 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க சொல்றார் அப்படின்னா இதுதான் காரணம். தவம் போயிடும்,
தூய்மை போயிடும், கருணை போயிடும், உண்மை போயிடும் 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா. இது தேவையா வேண்டாமா? நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது தேவையா வேண்டாமா? தேவைங்க மாதாஜி. தேவைதான் கடைபிடிக்கும். மாதாஜி. கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவை மாதாஜி. இது இல்லை அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ அதனால 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னங்க வெங்காயம் பூண்டுல எல்லாம் என்ன வந்துச்சு, அதை சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறேனே, ஒரு காப்பியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறேனே நான் அப்படின்னு நமக்கு அது வந்து ரொம்ப அது விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கலாம். ஏன்னா மாமிச உணவு பாவம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதை கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனா இருந்திருந்து இந்த வெங்காயம் பூண்டு காஃபி டீ பின்னாடி ஓடி பகவானுடைய நாமத்துல கவனம் இல்லாம தீட்சை வாங்கிக்க முடியாம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா பாவமா தான் இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, கிருஷ்ணரா வெங்காயமா, கிருஷ்ணரா காப்பியா, முடிவு பண்ணிக்கங்க என்ன வேணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போதுதான் நமக்கு அதோட அந்த உண்மையான அந்த தாக்கம் வந்து புரியும். இல்லைன்னா என்ன காப்பி குடிச்சா என்ன ஆயிடும், நம்ம குடிச்சுக்கிட்டே தானே இருக்கோம், இது எதுக்கு இப்படி சொல்றாங்க, எல்லாரும் தானே குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அது புரியவே புரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் ஆச்சாரியார் கஷ்டப்பட்டு நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்காரு, கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு விதியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் தப, சௌச்சம், தயா, சத்தியம், இந்த 4ம் தர்மத்தினுடைய 4 கால்கள் அல்லது தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜீவராசிகள் எந்த அளவிற்கு மாயையின் கவர்ச்சிக்கு பலியாகிறார்களோ அந்த விகிதத்திற்கு ஏற்ப மாயா சக்தியால் அல்லது பௌதிக சக்தியால் ஜீவராசிகளின் மீது செயற்பட முடியும். வீட்டில் பூச்சிகள் விளக்கின் பிரகாசமான ஒளியால் வசீகரிக்கப்படுவதால் அவை நெருப்புக்கு பலியாகின்றன. அதே போலவே மாயை என்னும் தீக்கு இரையாக்குவதற்காக மாயா சக்தி பந்தப்பட்ட ஆத்மாக்களை எப்பொழுதும் வசியப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மாயைக்கு பலியாகி விடாமல் அதை அகற்றிவிட வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. அறியாமை இருளை நோக்கி செல்லாமல் ஒளியின் முன்னேற்ற பாதையில் செல்லும்படி வேதங்கள் நம்மை எச்சரிக்கின்றன. ஜடசக்தியின் மயக்கத்தை வெல்ல முடியாது, ஆனால் பகவானிடம் பூரண சரணாகதி அடைந்தவர்களால் அதை சுலபமாக வென்றுவிட முடியும் என்று பகவானும் எச்சரிக்கிறார். ஆனால் பகவானின் கமல பாதங்களில் சரணடைவதும் அவ்வளவு சுலபம் அல்ல. தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவற்றை மேற்கொண்டவர்களுக்கு மட்டுமே இத்தகைய சரணாகதி சாத்தியமாகும். முன்னேற்றமான நாகரிகத்தை குறிக்கும் 4 கொள்கைகளும் சத்திய யுகத்தில் முக்கிய அம்சங்கள் ஆகும். அந்த யுகத்தில் அனைவரும் தகுதியுள்ள பிராமண சிரேஷ்டர்களாக இருந்தனர். மேலும் வாழ்வில் சமூக பிரிவில் உள்ள அனைவரும் பரமஹம்சர்களாக அல்லது மிக உயர்ந்த துறவு நிலையில் இருந்தனர். அன்றைய மனிதர்கள் மாயா சக்திக்கு சிறிதும் அடிமைப்பட்டு இருக்கவில்லை. கலியுகத்தின் ஆதிக்கத்தினால் பரம ஏழையும் கூட அவன் வைத்துள்ள செப்பு காசை கொண்டு பெருமை பாராட்டுகிறான். ஆண்களை கவரும் நோக்கத்துடன் பெண்கள் மிகவும் கவர்ச்சியான முறையில் உடை அணிகின்றனர். ஆண்களோ மது அருந்துதல், புகைப்பிடித்தல், தேநீர் அருந்துதல் மற்றும் புகையிலை மெல்லுதல் போன்ற துர்ப்பழக்கங்களை கொண்டுள்ளனர். இப்பழக்கங்களே எல்லா அதர்மங்களுக்கும் மூல காரணங்கள் ஆகும். எனவே லஞ்சம், நேர்மையற்ற தன்மை மற்றும் உறவினர்களுக்கு சலுகை காட்டி ஆதரித்தல், குருதி சலுகை ஆகியவற்றை தடுப்பது சாத்தியமல்ல. இத்தீமைகளை எல்லாம் சட்டபூர்வமான செயல்களாலும் போலீஸ் கண்காணிப்பினாலும் தடுக்க முடியாது. ஆனால் தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகிய கொள்கைகளை கொண்ட பிராமண பண்பாட்டை ஆதரித்தல் என்றும் சரியான மருந்தில் மூலமாக மனநோயை அவனால் குணப்படுத்திக் கொள்ள முடியும். நவீன நாகரிகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஏழ்மையும் பஞ்சமும் கொண்ட ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதன் விளைவு பொருள் வாங்குபவர்கள் ஏமாற்றப்பட்டு பணம் பறிக்கப்படுகின்றனர். வழிதவறி செல்லும் பொதுமக்களுக்கு இறை உணர்வை அல்லது பாகவதத்தின் அறிவை கற்பிப்பதற்காக சமூக தலைவர்களும் செல்வந்தர்களும் தங்களது செல்வத்தில் பாதியை செலவு செய்வார்களானால் கலியுகத்தை நிச்சயமாக நம்மால் வென்றுவிட முடியும். உலகில் அமைதியை ஏற்படுத்த மக்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் போலியான தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் போதைப் பொருட்கள் உட்கொள்ளுதல் ஆகியவை மனிதனை அமைதி பெறும் வழியிலிருந்து திசை திருப்பிவிடும். பாகவத கொள்கைகளை பரப்புவதால் அனைவரும் தானாகவே தவ வாழ்வை மேற்கொண்டு உள்ளும் புறமும் தூய்மையடைந்து துன்பப்படுபவர்களிடம் இரக்கம் கொண்டு அன்றாட நடத்தையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தற்போது மனித சமூகத்தில் அதிகமாக காணப்படும் குற்றங்குறைகளை திருத்திக் கொள்வதற்கு இதுதான் தகுந்த வழியாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க பிரபா என்ன சொல்றாரு, ஜீவராசிகள் எந்த அளவிற்கு மாயையின் கவர்ச்சிக்கு பலியாகிறார்களோ அந்த விகிதத்திற்கேற்ப மாயா சக்தியால் அல்லது பௌதிக சக்தியால் ஜீவராசிகளின் மீது செயல்பட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம இந்த 4 சட்டதிட்டங்கள்ல
எதுக்கு பலியாகி இருக்கோமோ இல்லையா? இப்போ மாமிசமே சாப்பிடாதவங்களுக்கு அது கஷ்டமா? அதை ஃபாலோ பண்றது கஷ்டமா? அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இது வரைக்கும் மதுவே குடிச்சதில்ல அப்படிங்கிறவங்கள்ட்ட போய் நீங்க மது குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது கஷ்டமா? அவங்களுக்கு அது கஷ்டமே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பலியாகி இருக்கோமோ அந்த அளவுக்கு மாயை நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிறது. புரியுதா? நாம மாயையுடைய ஆதிக்கத்துல இல்லை அப்படின்னா அது நமக்கு கஷ்டமே கிடையாது. மாயை நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. அதனால்தான் ஆச்சாரியர்கள், மிகச்சிறந்த பக்தர்கள் எல்லாம் இந்த உலகத்துல கலியுகத்துல இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க? சத்தியுகத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்கள இதெல்லாம் பாதிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால நாம தான் என்ன பண்றோம்? விட்டில் பூச்சி மாதிரி அந்த விளக்கு வெளிச்சத்துல போய் அது விழுந்து தன்னோட உயிரை விடுற மாதிரி நாம தான் இந்த மாயைக்கு பலியாகி நாம நம்மளை இழக்கிறோம். அதனால தான் பகவான் சொல்ற, தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே அப்படின்னு சொல்ற. இந்த மாயா சக்தி என்னுடைய சக்தி, இதை உன்னால என்ன பண்ண முடியாது? வெற்றி கொள்ள முடியாது. யார் என்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்களால தான் மாயை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிரபுபாதரிக்க சொல்றார். ஆனா இங்க ஆண்கள் மது அருந்துறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நாம யாரையும் சேர்த்துக்கணும்? பெண்களையும் சேர்த்துக்கணும் இல்லையா? பெண்களையும் சேர்த்துக்கணும், அப்புறம் குழந்தைகளையும் சேர்த்துக்கணும். எல்லாம் 12 வயசுக்கு மேல ஆச்சுன்னா எல்லாம் எல்லா பழக்கங்களையும் அவங்களும் கத்துக்கிறாங்க. ஸோ பள்ளிக்கூடத்துல எல்லாம் இப்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. எங்கேயும் எல்லா இடத்துலையும் ரொம்ப தாராளமா போதை மருந்து புழக்கம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இல்லாத இடங்களே கிடையாது. சில நாடுகள்ல சட்டங்களே தடுக்கிறது கிடையாது. எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஓகே, எல்லாரும் போதை எடுத்துக்கிறாங்க. அப்போ போதை எடுக்கிறது குற்றம் அப்படின்னா எல்லாரையும் தூக்கி ஜெயில போடணும். ஜெயில இடம் இருக்காது, சட்டத்தை மாத்திடலாம். போதை எடுத்துக்கிறது தவறு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தவறான ஆண் பெண் உறவு தவறு இல்லை அப்படின்னு இந்தியாலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இதை தான் பண்றாங்க, சரி பண்ணிட்டு போட்டோம். இது எதுக்கு ஒரு சட்டம் போடுவானே? அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணதுக்கு ஜெயிலில் பண்ண எல்லாம் யார் வேணா யார் கூட வேணா போய்க்குங்க, எல்லாம் மிருகம் மாதிரி இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னு அதையும் விட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொள்ளையடிக்கலாம், கொலை பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாலும் சட்டம் கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ இவங்களை தண்டிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அந்த சட்டமும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க, சொல்ல முடியாது. ஸோ அப்போ நாம இந்த 4 கொள்கைகளை கடைபிடிச்சாதான் மனமாற்றம் ஏற்படும். பாகவத தர்மத்தை கடைபிடிக்கும் போதுதான் நாமளே திருந்துவோம். மற்றபடியெல்லாம் யாரையும் திருத்த முடியாது, வேற எந்த முறையினாலையும் ஒருத்தரையும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்ற. இதானீம் தர்ம பாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தகே த்வதஹ தம் ஜிக்ருஷதி அதர்மோக்யம் அன்று தேனைதி தக்கலிஹி. சொல்லுங்க மாதாஜி, என்ன கேட்டீங்க? குருதி சலுகைன்னா என்ன மாதாஜி? பிளட் ரிலேஷன். இப்போ என்னோட பையன், நான் இருக்கேன், நான் ஒரு பெரிய பதவியில இருக்கேன் அப்படின்னா என் பையனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அவனை அந்த பதவிக்கு வரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? இப்போ கவர்மெண்ட்ல எல்லாம் யாரும் அந்த மாதிரி எல்லாம் முன்னாடி காலத்துல கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் இருந்த காலத்துல, இப்ப எல்லாம் பிரைவேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் இருந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பதவியுடைய அந்த இதை பயன்படுத்தி சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி வேலைக்கு போனவங்க இருக்காங்க. எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட பெரியப்பாவோட தாத்தாவோடன்னு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருந்தா என்ன ஆயிடும்? இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும், ரெக்கமெண்டேஷன்ல ஒரு வேலை கிடைச்சிரும் இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா நீங்க அதெல்லாம்? ஆமா, வாங்கிடுறாங்க. பணம் கொடுத்து அந்த மாதிரி ஏதோ செஞ்சு வாங்கிடுவாங்க. அதான் சலுகை. அந்த பிளட் ரிலேஷன் வச்சு அவங்க என்ன பண்றது? தகுதி இல்லாமலே அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருது. இது ஒரு கவர்மெண்ட் வேலையிலன்னு கிடையாது, கான்ட்ராக்ட்ல எல்லாத்துலயும் அப்படித்தானே இருக்கு. அமைச்சர் பதவிக்கே அப்படித்தானே வர்றாங்க. எங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா ரொம்ப சௌரியம், நான் அதுக்கப்புறம் பரம்பரையா என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஆட்சி பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ தகுதி எல்லாம் தேவையில்லை, நமக்கு ஏதாவது ஒரு உறவினர் இருந்தா போதும். அதாங்க. அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் பிராக்கெட்ல தங்கம் போட்டிருந்தாங்களே, அவ்வளவு உயர்ந்தவர்கள். பிராமணர் கலாச்சாரம் அப்படிங்கிறது உயர்ந்த கலாச்சாரத்தை குறிப்பிடுது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
இப்பொழுது உண்மை என்னும் ஒரே காலினால் நீ எப்படியோ நடமாடி வருகிறாய். ஆனால் வஞ்சகமாக செழிப்படைந்து வரும் கலிபுருஷன் அந்த காலையும் அழித்துவிட முயல்கிறான். சோ கண்டுபிடிச்சிட்டார். இந்த எருது டைரக்டா சொல்லலைன்னாலும் இந்த கலிபுருஷன் தான் அப்படின்னு பரீட்சித் மகாராஜர் கண்டுபிடிச்சிட்டார். முன்னாடி நீ 4 காலில் ரொம்ப செழுமையா தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப தழைச்சிருந்தது. ஆனா இந்த கலிபுருஷன் இப்ப 3ஐயும் உடைச்சாச்சு. தயா, அதுக்கப்புறம் தவம், சௌச்சம் 3ம் போச்சு. சத்தியம் மட்டும்தான் இப்ப கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. அதையும் உடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவன் வந்து அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளறி விழுங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மத கொள்கைகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விதிமுறைகளை ஆதாரமாக கொண்டிருக்கவில்லை. மாறாக தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை எனும் முக்கியமான 4 கட்டுப்பாட்டு விதிகளை அவை ஆதாரமாக கொண்டுள்ளன. பொதுமக்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இக்கொள்கைகளை பயிற்றுவிக்க வேண்டும். தவம் என்றால் உடல் வருத்தத்தை தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்வதாகும். உடலுக்கு இது அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் ஆன்மீக தன்னுணர்வுக்கு இது உதவுகிறது. உபவாசம் இருப்பது இதற்கு நல்ல உதாரணமாகும். ஒரு மாதத்தில் 2-4 முறைகள் உபவாசம் இருப்பது ஒருவித தவமாகும். இந்த உபவாசத்தை வேறு நோக்கங்களுக்காக அல்லாமல் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமே தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுணர்வுக்காக அல்லாமல் வேறு நோக்கங்களுக்காக உபவாசம் இருப்பதை பகவத்கீதை 17.5-6 கண்டிக்கிறது. இதை போலவே மனதிற்கும் உடலுக்கும் தூய்மை அவசியமாகிறது. உடல் தூய்மை ஓரளவிற்கு உதவக்கூடும், ஆனால் மன தூய்மை அவசியமாகும். பரமபுருஷரை துதித்து போற்றுவதால் மன தூய்மை சாத்தியமாகிறது. இதை செய்யாமல் மனதில் உள்ள அழுக்கை ஒருவராலும் சுத்தப்படுத்த முடியாது. இறை உணவற்ற சமுதாயத்திற்கு இறைவனை பற்றிய அறிவில்லை அதனால் மனதை தூய்மைப்படுத்த முடியாது. எனவே எவ்வளவு பௌதீக வசதிகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களிடம் நல்ல தகுதிகள் இருக்காது. ஒரு விஷயத்தின் பலனிருந்து அவ்விஷயத்தை நாம் எடை போட வேண்டும். கலியுகத்தில் மக்களுடைய நாகரிக முன்னேற்றத்தின் பலனாக இருப்பது அதிருப்தியாகும். எனவே அனைவரும் மன அமைதியை பெற ஆவல் கொண்டவர்களாக உள்ளனர். சத்திய யுகத்தில் மேற்குறிப்பிட்ட நல் இயல்புகள் மக்களுக்கு இருந்ததால் அவர்களது மன அமைதியும் முழுமை பெற்று விளங்கியது. திரேதா யுகத்தில் இந்த இயல்புகள் படிப்படியாக 3/4 பாகமாக குறைந்துவிட்டன. இவை துவாபர யுகத்தில் பாதியாகவும் கலியுகத்தில் 1/4 பகுதியாகவும் குறைந்துவிட்டன. உண்மையின்மை பரவி வருவதால் இக்கால பகுதியும் படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்பெருமையினால் தவத்தின் பிரதிபலன் வீணாகிறது. பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு அதிகமான ஆசையினால் தூய்மை வீணாகிறது. அளவுக்கு அதிகமான குடிவெறியால் தயை வீணாகிறது. மற்றும் அளவுக்கு அதிகமான பொய் பிரச்சாரத்தினால் உண்மை வீணாகிறது. பாகவத தர்மத்தை மீண்டும் உபயோகத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக எல்லா வகையான தீமைகளுக்கும் பலியாகுவதிலிருந்து மனித நாகரிகத்தை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தவம் அப்படிங்கிறது உடலால் செய்யக்கூடியது. அதுக்கு டெஃபினேஷன் என்ன? தவத்துக்கு டெஃபினேஷன் என்ன? நாமளா தன்னிச்சையா சில அசௌகரியங்களை ஏற்றுக்கிறது. நமக்கு பெரிய தவம் என்ன? காலம்பரை டெய்லி எழுந்திருக்கிறது இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறது பெரிய தவம். அப்போ எத்தனை பேருக்கு தூக்கம் வருது காலம்பரை எழுந்து ஜபம் பண்ணும்போது? எத்தனை பேரால உற்சாகமாக காலம்பரை எழுந்துக்க முடியுது? மணி 4 மணி ஆயிடுச்சு, நான் எழுந்து குளிச்சு ரெடி ஆகணும் அப்படின்னு உற்சாகமாக எத்தனை பேர் எழுந்துக்கிறோம்? அலாரத்தை தட்டி விட்டு அது இன்னொரு 2 தடவை அடித்து அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன பண்ண வேண்டியிருக்கு? எழுந்திருக்க வேண்டியிருக்கு. உண்மையா இல்லையா? இல்லை நீங்களாம் ரொம்ப உயர்ந்த பக்தர்கள், ரொம்ப உற்சாகமாக எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் என்னுடைய நிலைமையை சொல்கிறேன். இது மாதிரி நாமளா வலுக்கட்டாயமாக சில தவங்களை ஏற்றுக்கணும். அது தவம். அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறது. நம்ம விரதத்தை பற்றி ஒன்றும் பெருசாக தவமெல்லாம் கிடையாது. பிரபுபாதர் வந்து ஏகாதசி விரதத்தை ஏகாதசி ஃபாஸ்டிங் இல்லை ஃபீஸ்டிங் மாதிரி வச்சுட்டார். தானியம் இல்லாத என்ன வேணா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால பக்தர்களும் ஏகப்பட்டது கண்டுபிடிச்சு இது ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதையே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் நல்லதுதான். எப்படி பார்த்தாலும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பக்தர்கள் சந்தோஷமா பிரசாதம் சாப்பிட்றதும் சிறந்த ஒரு விஷயம்தான். அதுல எதுவும் குறையெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம யுக்த வைராக்கியமா பார்க்கணும். அது இல்லாம பகவானுடைய சேவைக்காக இல்லாம
நம்மளுடைய சுயநலத்துக்காக, நாட்டுக்காக, வீட்டுக்காக, இல்லை எனக்காக அப்படின்னு உபவாசம் இருக்கிறது ரஜோ தமோ குணத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது 17வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால அரசியல்வாதிகள் இருக்கிற உபவாசங்கள்லாம் பகவானுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்களுடைய உண்ணாவிரதங்கள்லாம் எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் கிடையாது. அந்த மாதிரி உண்ணாவிரதங்கள் இருக்கிறதும் சொல்லப்படலை. உடலை நம்ம வருத்திக்கிறது அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது பரமபுருஷ பகவான் இருக்கக்கூடிய இடம். அதை நம்ம தூய்மையா பராமரிக்கணும். நல்ல நோய் நொடி இல்லாம வாழ வேண்டியதும் ரொம்ப அவசியம். அதனாலதான் ஆயுர்வேதமும் ஒரு வேத சாஸ்திரம் தான். இந்த உடலை நல்ல முறையில பராமரிக்கிறதுக்காக தான் பகவான் நமக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கார். அதை வச்சு நம்ம பகவானுக்கு சேவை செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது தூய்மைன்னு வரும்போது உடல் தூய்மை மட்டும் முக்கியம் கிடையாது, மனம் தூய்மையா இருக்கணும். மன தூய்மை இல்லாம அடுத்தவங்களுக்கு நம்மளால எந்த நன்மையும் செய்ய முடியாது. மனசுல ஏதாவது ஒரு கல்மிஷம் இருந்து அதனால நம்ம ஒரு பொதுநல காரியத்துல இறங்கணும் அப்படின்னா அந்த கல்மிஷத்தினால எல்லாமே கெட்டு போகும். அதனால மனம் தூய்மையா இருக்கணும். மனம் தூய்மையா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதனால்தான் பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமம் தான் நம்மளை தூய்மைப்படுத்த கூடியது. ஓகே, இப்போ டைம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். இந்த 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா, தயை, அதுக்கப்புறம் தவம், தயை, சௌச்சம், சத்தியம், இந்த 4க்கும் 4 சட்டத்திட்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுங்க. ஓகேவா? பண்ணலாமா? குட்டி ஹோம்ஒர்க் தான். ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நாளைக்கு வசந்த பஞ்சமி. ஸோ வசந்த காலத்தினுடைய முதல் நாள், துவங்குற நாள் நாளைக்கு. இங்கே ராதா மாதவருக்கு, அஷ்டசக்கி எல்லாருக்கும் திரும்ப பூக்களால் உடை அலங்காரம். அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கலரில் ஏதாவது பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க. வசந்த காலம் அப்படிங்கிறது, இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது. எல்லாரும் நாளைக்கு இங்கே எல்லோ சாரி கட்டியிருப்பாங்க. இது சென்டிமெண்டெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வருஷம் எல்லாரும் பச்சை கலர் புடவை கட்டிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. இது அன்போட ஆசையோட பகவானுக்காக எல்லாரும் மஞ்சள் கலர் சாரி கட்டிக்கிறது. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர்ல பதார்த்தங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்றது, இந்த மாதிரி. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தர்ஷனார்த்தி எப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் போட்டு விடுறேன். நாளைக்கு வசந்த பஞ்சமி, அற்புதமான நாள். இந்த வசந்த காலம் தொடங்குற நாளில் இந்த மாதிரி ராதாகிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுடைய அந்த ஆனந்தத்துக்காக பக்தர்கள் எல்லாம் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ராத்திரி பூரா இன்னைக்கு உட்காந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனிவே, நாளைக்கு நம்ம பகவானை தரிசிப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நாளைக்கு ட்ரெஸ்ஸும் எல்லோ கலரா போடுவாளா பகவானுக்கும்? ஆமாமா, எல்லாருக்கும் எல்லோ. So we can also wear and பகவானுக்கும் நம்ம போடலாம். We can also wear. We'll match it the lot. இங்க பெரும்பாலும் எல்லாரும் எல்லோ போட்டிருப்பாங்க. 99.9% எல்லாரும் எல்லோ போட்டிருப்பாங்க. மாதாஜி, நீங்க வசந்த காலத்தை இது பண்றதுக்கா மாதாஜி? வசந்த காலத்தை வரவேற்கிற மாதிரி, அதாவது பகவானுடைய திருப்திக்காக, எல்லா பருவ காலங்களும் அவருடைய சந்தோஷத்துக்காக. அதனால any particular sloka or anything is there மாதாஜி நாளைக்கு சொல்றதுக்கு? அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது மாதாஜி. பட் ராதாராணி and கிருஷ்ணர். ஆமா. ஓகே ஓகே. வரவேற்கிறோம். காஞ்சிபுரம் யாத்திரை எல்லாரும் நிறைய பேர் வர நாளில இருந்து போறோம். 23, 24, 24, 25, 26 மாதாஜி. ஓகே, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி. நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு வரணும். திவ்ய தேசம் எல்லாம் போறீங்க, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
தேங்க்யூ. Hare Krishna Thank you. Mataji. Thank you Mataji. Thank you, Hare Thank Mataji. you, Krishna. Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you, Mataji. Hare Krishna Hare Krishna End Mataji. பண்றேன். Thank you, Mataji. Thank you. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Hare Rama, Hare Hare Rama, Rama, Rama Hare Rama, Rama, Hare Rama Hare. Rama, Hare Hare. பஞ்சாகல்பதருभ्यश्च कृपासिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो நிறைய नमः. கால் வந்து Hare ஹரே